இந்த பேர் 3 பேர் ராஜினாமா பண்ணி விட்டு நூற்றுக்கணக்கான கோடியில் காசை வாங்கிக்கிட்டு அடுத்த தேர்தலில் நிற்கிறதுக்கும் காசு வாங்கிக்கிட்டு நீ திருப்பி வந்து நிற்கிறாங்கன்னா மக்கள் எப்படி சில பேர் ஜெயிச்சு இன்னும் இப்போ தாங்க போய் நன்றியே சொல்கிறாங்க, தோற்றவங்களும் இப்போ தான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய இணையத்தில் வருது. தோற்றவங்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இவ்வளோ ஓட்டு போட்டிருக்கீங்களேன்னு நன்றி சொல்கிறாங்க, ஜெயித்தவங்களும் நன்றி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போட்டு 1 மாதம் ஜெயிச்சு 1 மாதம் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே ராஜினாமா பண்ணிவிட்டு இவங்க திருப்பி அடுத்த தேர்தலுக்கு என்ன சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணவனே புது மாப்பிள்ளையா, பொண்டாட்டி இறந்தவனே புது மாப்பிள்ளையா ஆகிற கதையா இன்றைக்கி போய் இது தற்கொலைகள்கிட்ட போய் இன்றைக்கி நிற்கிதுன்னா என்ன அர்த்தம்? இந்த எத்தனை பேர் ராஜினாமானாலும் சரி, ஏன்னா அந்த ஊடகங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக கொள்ளை இதை பற்றி பேசுகிறதுனால இதை மாற்றி பேச வைக்கணுன்றக்காண்டிதான் இன்றைக்கி இபிஎஸை போய் சந்தித்து அவர் 5 பேர் ஆதரவு தெரிவித்ததாக இருக்கட்டும், இங்கே வந்து ஒரு 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து தற்கொலைகளை சந்தித்து கட்சியில் இணைஞ்சதாக இருக்கட்டும், இதுக்கு முழுக்க இது பேசு பொருளாக்கணும். மற்ற இது வரக்கூடாது, இந்த குழந்தைகள் இறப்பை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அம்மாவுக்கு இன்றைக்கி என்ன நேற்று தான் செய்தி, நைட்டு இரவு ஆச்சு, தாய்க்கே தெரியாமல் அந்த குழந்தைகளை போய் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டிவியில் தொலைக்காட்சியில் இதாக தான் விவாதங்கள் இருக்கணும். இரவு 8 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே இதாக தான் இருக்கணும். அதை மாற்றிட்டாங்களா? இன்றைக்கி அதுக்குள்ளே நடக்காது. இந்த 3 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதை பற்றியும் பேசுவாங்க, அந்த 5 எம்எல்ஏ எடப்பாடியை சந்தித்ததை பற்றியும் பேசுவாங்க. அப்போ இது முழுக்க இது யாரை கட்டமைக்கிறது? இவங்க எப்படியாவது நின்றா திருப்பி போய் இடத்துல நின்று ஜெயிச்சிடலாம்னு ஆக்குறாங்க. மக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சங்கு ஊதுவாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டே விசில் ஊதுவாங்கன்றது நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இனிமேல் சங்கு தான். உங்களோட சின்னம் சங்கு. தாவக்காக்கு இனிமேல் சங்கு தான் உத போகிறாங்க. நீ எத்தனை தொகுதியில் நின்றாலும் உனக்கு சங்கு தான். தமிழக மக்களை பாடம் போட்டுவாங்க. வரக்கூடிய தேர்தலில் பார்க்கதான் புரிய காசுகளை வாங்கிட்டு நீங்கள் போய் ஓட்டு போட்ட மக்கள் இன்னும் மை கூட இருந்தால் இன்னும் மை இருக்குது, இன்னும் கொஞ்சோண்டு இன்னும் முடிய போகுது, இன்னும் மை கூட அழியலை. அதுக்கு ஊடால போய் நீ ராஜினாமா பண்ணி விட்டு மாற்றுக் கட்சியில் போய் நிற்கிறீன்னா இந்த ஓட்டு கேட்டு வரும்போது இந்த ராஜினாமா பண்ணவங்க தலையில் சாணியை கரைச்சி ஊற்றுங்க. அவங்களுக்கு யார் ஓட்டு கேட்டு வந்தாலும் அவங்க தலையில் ஊற்றுங்க. இப்போக்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தை வாயை பொத்திக்கிட்டு இருக்குது. இது என்ன அர்த்தம்? நீங்களாம் பேசணும். நீ மற்ற மாநிலத்தில் பிஜேபி இதை பண்ணும்போது நம்ம பேசணுமா இல்லையா? அப்போ இன்றைக்கி நேர்மையாக தூய சக்தின்னு சொல்கிறாள், இது தூய சக்தியா? இன்னொரு கட்சியில் ஜெயித்தவங்களை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியில் இணைக்கிறேன் தூய சக்தியா? முழுக்க இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. தமிழ்நாட்டை நினச்சி தான் அச்சப்படுறோம். நீ எங்கேயுமே சேர்ந்துட்டு போ. ஆனால் என்னங்கடா உங்களுக்கு என்னடா கொஞ்சம் பொறுத்து கூட ஒரு 3 மாதம் இப்போ என்ன மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கான்? அந்த 120 பேர் இருக்குல்ல. இப்போ கடைசியில் நாமும் காலில் ஜெயிச்சவங்க வந்துட்டான்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆட்சி கலைய போதா? இன்னும் 6 மாதத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போ தானே வாக்கெடுப்பு முடிச்சிருக்கு. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன? அப்போ என்னென்னா இந்த ஊடகங்களில் போல் இதை பற்றி பேசணும். உங்களுக்கு இன்னும் பாருங்கள் அந்த என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன் இது நினச்சி இப்போ திமுக நினச்சிருந்தா ஏன் உன் கூட இருக்க ஜெயிச்சானே ஒரு 10 பேரை தூக்கி நாங்கள் பண்ண முடியாதா? அதை செய்ய மாட்டோம்டா அது. ஏன்னா நாங்கள் எதாக இருந்தாலும் நேர்மையாக இருக்குன்னு நினைப்போம். மக்கள் வாக்கெடுப்புங்கிறத போடுவோம். ஏன் நினச்சிருந்தா போன ட்ரிப்பு செஞ்சுருக்க முடியாதா? போன ட்ரிப்பு முந்தின ட்ரிப்பு எடப்பாடியில் இருக்கும்போது ஒரு 20 எம்எல்ஏ எங்களுக்கு திமுக தூக்கி முடியாது, 98 பேர் வச்சுருந்தோம். ஏன் இதை செய்யலை? எல்லோரும் சொன்னால் கலைஞர் இருந்தால் அதை பண்ணியிருப்பார், ஸ்டாலின் இதை செய்ய மாட்டுறாருன்னு. அவர் சொன்னது மக்களை சந்தித்து முதலமைச்சர் ஆகணும். அது எடப்பாடி ஊர்ந்து போய் பண்ணால் தேவையில்லை. ஏன் எண்ணற்ற பேருக்கு நாங்கள் 30 எம்எல்ஏ கூட்டிகிட்டு வரோம், உங்களுக்கு 10 பேருக்கு பதவி கொடுங்கன்னு எத்தனை பேர் வச்சு பேசினீங்க? திமுக வந்துச்சா? காது கூட அவர் கேட்டுக்கல. ஐயோ தவறு, போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டார். முழுக்க இது லாட்ரி சீட்டு மாஃபியா நடத்துகிற ஆட்சி தான் நடக்குது. இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. இது உடனே நிறுத்தணும், இல்லைன்னா எங்கே போய் நிற்கும் இல்லை. இது மக்கள் எல்லாருமே இது கண்டனம் தெரிவிக்கணும். இது கட்சிக்காரர் மட்டும் இல்லை, தமிழக மக்கள் அனைவருமே யார் கையில் அலைபேசி இருக்கோ எல்லோரும் இதை கண்டித்து பதிவிடுங்க.